இந்தியா பாகிஸ்தான் ஹேண்ட்ஷேக் விவகாரம் அதை பற்றின வீடியோ சாயங்காலம் ஒரு 5 மணிக்கோ 6 மணிக்கோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுவோம். கண்டிப்பாக வருது. அதை பற்றி நான் உங்ககிட்ட பேசணும், டிஸ்கஸ் பண்ணணும். இப்போது இன்றைக்கி வந்து திங்கட்கிழமை டபுள் ஹெட்டர்ஸ். ஒரு பக்கம் குரூப் ஏல யுஏயும் ஓமானும் அபுதாபியில் ஆட போகிறாங்க. குரூப் பியில் ஹாங்காங்கும் ஸ்ரீலங்காவும் ஆட போகிறாங்க. ஸோ கொஞ்சம் விகடன் அவார்டு போயிட்டு அங்கேருந்து நான் ஊருக்கு வந்துட்டு கொஞ்சம் எனக்கு அந்த ஏஷியா கப் வேலையும் இருந்து பர்சனலாக வேலையும் இருந்ததுங்கிறதுனால தான் நீங்கள் ப்ரிவ்யூ வந்து ஒன்று நேற்றுக்கே வந்திருக்கணும், இல்லை இன்றைக்கி காலையில் வந்திருக்கணும். மதியம் வருதுன்னா சாரி, மன்னிச்சிடுங்க. அப்புறம் நம்ம சேனலுக்கு ஸ்ரீலங்காவிலேருந்து நிறைய கிரிக்கெட் ரசிகர்கள் இருக்கிறீங்க. ஸோ உங்களை எதிர்பார்ப்பு நான் கெடுத்துடக்கூடாதுங்கிறதுனால தான் குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே பண்ணணும்னு நினச்சேன். நைட்டு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு, தூக்கத்துக்கு லேட்டாச்சு, அதனால் தான் லேட்டாக வரேன். திரும்ப ஒரு தடவை மன்னிப்பு கேட்டுக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். நீங்கள் புதுசாக சேனல் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா. ஓவருக்கு 6 பால் தான், ஆனால் நோ பால் போட்டால் 7 பால் போடு. ஐபிஎல் பப்பியா ஜெனரல் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் ஏஷியா கப் 2025 ஏஷியன் ஃபேமிலியில் குரூப் ஏல இருந்து அபுதாபியில் நடக்க இருக்கக்கூடிய யுஏஇ வர்சஸ் ஓமான் மேட்சோட ப்ரீ அனாலிசிஸ் அண்ட் குரூப் பியிலிருந்து துபாயில் நடக்க இருக்கக்கூடிய ஸ்ரீலங்கா வர்சஸ் ஹாங்காங் சைனா மேட்சோட ப்ரீ அனாலிசிஸ். ஸோ பார்க்க வந்துருக்கிறீங்க இந்த ஸ்பெஷல் கிரிக்கெட் ஆனந்தா ஷோவில். ஒரே வீடியோ 2 ப்ரிவ்யூ, முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக உங்கள் நேரத்தை நான் உங்ககிட்ட இருந்து பிடுங்காமல் நான் இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு நான் பார்க்குறேன். உங்கள் டேட்டாவும் எனக்கு புரியுது முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இப்போ யுஏஇ வர்சஸ் ஓமான் இந்த மேட்சை வந்து ஒரு அரேபியன் டெர்பி அப்படின்னு சொல்லுவேன், கல்ஃப் டெர்பி அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா பக்கத்தில் தான் இருக்கிறாங்க. நிறைய தடவை அங்கே மோதிப்பாங்க ஏசிசி மேட்சஸுகளில், அப்புறம் கல்ஃப் T20 மேட்சில், மட்டும் இல்லாமல் பைலேட்ரல் சீரீஸுகள். இதை தாண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏஷியா ஈஸ்ட் ஏஷியா பசிபிக் சாம்பியன்ஸ் ட்ரோஃபியில் இப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு அடிக்கடி மேட்சஸ் நடக்கும். இப்போ இந்தியா ஸ்ரீலங்கா, இந்தியா பாகிஸ்தான், இந்தியா ஸ்ரீலங்கா இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பேட்டிலுமே. ஆமாம், கார் எடுத்துகிட்டு போனீங்கன்னா நீங்கள் இங்கேருந்து செங்கல்பட்டுலேருந்து காஞ்சிபுரத்துக்கு போகிற மாதிரி தான், மதுரையிலேருந்து ராமநாதபுரம் போகிற மாதிரி, மதுரையிலேருந்து திண்டுக்கல் போகிற மாதிரி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா துபாயிலேருந்து நீங்கள் ஓமானுக்கு போகிறது. சரி, ஓகே. இப்போ யுஏஇ வர்சஸ் ஓமான் இந்த கல்ஃப் டெர்பிக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இவங்க வந்து ரீசெண்ட் பாஸ்ட் டைமில் ஒரு 3-4 தடவை மோதி இருக்கிறாங்க. ஒன்று கல்ஃப் T20 மேட்ச்சில் மோதும்போது இதில் யுஏஇ ஓமானை பீட் பண்ணியிருக்கிறாங்க. யுஏஇ வந்து ஓமானை பீட் பண்ணியிருக்காங்க. அது இப்போ ஒரு டீம் நீங்கள் பார்க்குறீங்கல்ல, அது ஓமான் கிட்ட. முன்ன ஓமான் கிட்ட வந்து பிலால், கலிமுல்லா, பட்டு, அப்புறம் ஆயான் கான், மக்சூத்து, மேரான் இப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஓமான்னா இந்த பிளேயர்ஸ் தான் காலங்காலமாக இவங்க தான் விளையாண்டுட்டு இருப்பாங்கன்னு கூட வச்சுக்கோங்களேன். பட் இவங்க இல்லாத இப்போ ஒரு புது டீம் ஆமீர் கலீமு, அப்புறம் ஸ்ரீவத்சவா, நதீமு, ஹசனேன் ஷா, ஷக்கீலு, ஃபாஜர். ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போது வந்தவங்க. பட் ஒருத்தவர் எனக்கு கமெண்ட்டில் போட்டிருந்தார், நான் கலிமுல்லா, பிலால், பட்டு, மேரான் இவங்கெல்லாம் மிஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. இப்போது நான் சொல்கிறேன் அந்த கல்ஃப் T20 வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆடுற டீம் ஆனாங்க. யுஏஇ அவங்களை பீட் பண்ணாங்க. அடுத்தது ஏசிசி ப்ரீமியர் கப்பில் வரும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா யுஏஇயை தூக்கி போட்டு சாத்திருக்கிறாங்க. 142 அடித்தாங்க யுஏஇ. 12 ஓவரில் 147 ரன் அடிச்சிருக்கிறாங்க. ஓமான் வின் பண்ணியிருக்கிறாங்க. பட் ஃபைனலில் வசீம் ஒரு ரவுண்டு கட்டி அவர் ஒரு 100 அடித்து, யுஏஇ 200 அடித்து, ஓமான் 149 சுருட்டி ஜெயிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த இவங்க லாஸ்ட்டாக மீட் பண்ண ஒரு 3 மேட்சோட நிலவரம் தான் இது. பட் இதில் ஃபைனல் ஒன்று, அதில் வந்து யுஏஇ வின் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் 2 லீக் மேட்சஸில் வந்து பார்த்திங்கன்னா யுஏஇ ஓமான் வின் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்போ எக்ஸ்போஷர் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓமானை விட யுஏஇ அதிகம். ஏன்னா இப்போது யுஏஇயில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ்லாம் அவங்களுக்கு அந்த T10 நடக்கும், அப்புறம் IL T20 நடக்குது, இன்னும் நிறையாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த ரெகுலராக மேட்சஸ் நடந்துக்கிட்டு இருக்குது. அவங்களும் வெளில போய் ஆட வரதுமா, வெளில இருக்க பிளேயர்ஸ் எங்கே வரதுமா. இப்போ ஆப்கானிஸ்தான் பிளேயர்ஸ்லாம் இங்கே தான் வருவாங்க. பாகிஸ்தான் பிளேயர்ஸ்லாம் ஃபார்மர் அண்ட் கரண்ட் அண்ட் ஃபியூச்சர் பிளேயர்ஸ்லாம் இங்கே தான் வருவாங்கங்கிறதுனால ஸோ யுஏக்கு செம்மையான எக்ஸ்போஷர் கிடைக்கும். அதில் பிரச்சனையே கிடையாது. அதனால் இப்போ ஓமானை ஃபேஸ் பண்ணும்போது யுஏக்கு பிரச்சனை இல்லையா? இல்லை, இதுக்கு முன்னாடி 2021 ஏஷியா கப் 2021 ஏஷியா கப் அப்போது ஓமான் யுஏக்கு இடையில தான் பேட்டில் வந்து அதில் ஓமான் உள்ளே வந்தாங்கன்னு நினைக்கிறேன். யுஏஇ வெளியில் போனாங்க, ஐம் நாட் ராங். பட் ஆனால் ஓமான் வந்து ஒரு மாதிரி யுஏஇ பீட் பண்ணுற ஒரு சைடு தான். ஆனால் இப்போ அந்த நான் சொன்ன பிலால், கலிமுல்லா, பட்டு, மீரான் கான், மக்சூத், ஆயான் கான் இவங்கெல்லாம் இல்லாத ஒரு 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 என்ன சொல்கிறது ஒரு ஓமான் டீம் தெரியல எந்த அளவுக்கு வருவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ சோஃபார் இந்த சீரீஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓமான் 67 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆகிருக்கிறாங்க பாகிஸ்தான் கிட்ட. யுஏஇ வந்து 57 ரன்னுக்கு இந்தியா கிட்ட ஆல் அவுட் ஆகிருக்காங்க. ஸோ இப்படி அவுட் ஆனவங்க தான் இப்போ மோதுறாங்க. இது துபாயில் நடந்துச்சு இந்த 2 மேட்சுமே. இப்போ அபுதாபியில் ஆடுறாங்க. துபாயில் நடந்த விஷயத்தெல்லாம் அவங்க அபுதாபியில் மறந்துட்டு நான் நல்ல கிரிக்கெட் இப்போது ஆக்சுவலி அபுதாபி ஒரு மாதிரி பேட்டிங் ஃப்ரெண்ட்லி சைடாக தான் இருக்குது. ஸ்ட்ரைட் போர்டு ரொம்ப சின்னதுங்கிறதுனால ஷார்ட்டாக போகிற பாலை வந்து டென்னிஸ் பால் ஷாட்ஸ் ஆடி ஒரு புல்லு நிறைய ஸ்ட்ரைட்டில் ஆடி ஸோ ஸ்கோர் பண்ணுற ஒரு அபிலிட்டி தெரியல, பார்ப்போம். பட் பேட்டிங் ஃப்ரெண்ட்லி விக்கெட். அபுதாபி மேட்ச்சு எப்படி இந்த ஏசிசி ஃபைனலில் யுஏஇ 204 வசீம் வந்து 100
ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்கோர் கார்டு பார்த்து யார் இவங்கன்னு திரும்பி பார்க்குற ஒரு நல்ல ஒரு டபுள் ஹெடர் மேட்ச்சில் ஃபஸ்ட்டு மேட்சாக இருக்குன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பட் யூஏஇ சைடு பொறுத்த வரைக்கும் என்னென்னா வசீம் அப்புறம் ஆசிஃப் கான் ஹைதர் அலி இவங்களோட பேட்டிங்கை டிபெண்ட் பண்ணியோ அதுக்கப்புறம் ஹைதர் அலி சித்திக்கு இவங்களோட பவுலிங்கும் டிபெண்ட் பண்ணி டீம் இருக்குது. ஸோ ஒரு 11 பேரில் ஒரு 4-5 பேர் இல்லை 4 எக்ஸ்ட்ரானரி பெர்ஃபார்மன்ஸ் ஒரு 2-3 ஒரு மாதிரி ஆர்டினரி பெர்ஃபார்மன்ஸ் இருந்தாவது பார்த்தீங்கன்னா ஜெயிக்கலாம். ஆனால் சுத்தமாக பர்ஃபார்மன்ஸ் இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம். இப்போ நீங்கள் ஓமான் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஆமீர் கலீம் அப்புறம் ஜட்டீந்தர் அப்புறம் நதீம். ஸோ இப்போது ஜட்டீந்தர் அண்ட் ஆமீர் கலீம் 2 பேரும் பேட்டிங்கில் அப்படின்னா கீழே நதீம் ஒரு பேட்டிங் பண்ணுவார்ல. பட் ஆனால் அதுக்கப்புறம் ஷக்கீலோட பவுலிங் ஷக்கீலுமே பவுலிங் நல்லா போட்டிருந்தாரு. ஆமாம், இப்போ ஓமான் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க ஒரு மாதிரி நல்லா பவுலிங் பண்ண மாதிரி தான் பார்க்குறேன். பாகிஸ்தானுக்கு அகேன்ஸ்டாக மோசம்லாம் கிடையாது, அவங்களுக்கு எக்ஸ்போஷர் கிடையாது, அவங்களால ஓரளவு ட்ரை பண்ணாங்க. பாகிஸ்தானே கொஞ்சம் கஷ்டப்பட்டு அடித்து பாகிஸ்தானை தான் கஷ்டப்படுத்தினாங்க, சும்மா சொல்லக்கூடாது. ஸோ ஓமான் கிட்ட நல்ல பவுலிங் அட்டாக் இருக்குது. யுஏஏ கஷ்டப்படுத்துவாங்களா? யுஏயோட ஹோம் கிரவுண்டு அபுதாபி, யுஏயில் தான் மேட்ச் நடக்குது, அபுதாபியில் நடக்குது. ஏதாவது வாய்ப்பு இருக்கா யுஏக்கு? ஆனால் 2 டீம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு மாதிரி இன்கன்சிஸ்டண்டாக தான் லாஸ்ட்டு ஒரு என்ன சொல்கிறது ஒரு 7-8 மாதமாக தான் இருந்தாங்க. யுஏஇ பங்களாதேஷை பீட் பண்ணாங்க, பட் ட்ரை சீரீஸில் எதுவும் பண்ணலை. ஒரு பங்களாதேஷ் கிட்ட, உகாண்டா கிட்ட, ஆப்கானிஸ்தான் கிட்ட, இந்தியா கிட்ட தோக்கிறதுமா தான் இருந்துகிட்டு இருக்காங்க. பட் ஓமன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சவுதி கிட்ட, குவைத்து கிட்ட, யுஎஸ் கிட்ட கன்சிஸ்டண்ட்டாக தோக்கிறது, நெதர்லாண்ட்ஸ் கிட்ட தோக்கிறது. ஸோ இருக்கிறாங்க. பார்ப்போம், எல்லாத்தையும் மாற்றி புதுசாக ஏஷியா கப்பில் ஏதாவது எழுதுறாங்க. ஏஷியா கப்பில் வந்து ஒரு மேட்ச் வின் பண்ணிட்டு போனோங்கிற சந்தோஷத்தோட எந்த டீம் போக போகிறாங்க. பட் எனக்கு யுஏஇ வின் பண்ணுவாங்க எனக்கு தோணுது. 52% யுஏஇ ஜெயிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஓமான் 48% ஜெயிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கிறதா நான் பார்க்குறேன். ஸோ நீங்கள் யாராவது யுஏஇலேருந்து ஓமான்லேருந்து வீடியோ பார்க்குறீங்கன்னா, உங்கள் டீமுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்கன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் யார் ஜெயிப்பாங்கன்னு. இப்போ இந்த ஒரு விக்ட்ரி தோல்வி மூலமாக குரூப் ஏல ஒரு இந்தியாவுக்கோ ஒரு பாகிஸ்தானுக்கோ எதுவும் நல்லது கெட்டது நடக்க போகிறது கிடையாது. சரி, ஓகே. இது குரூப் ஏல அபுதாபியில் நடக்க போகிற யுஏஇ vs ஓமான் மேட்சில் ப்ரிவ்யூ நிறைவடைஞ்சிருச்சு. இப்போது சைடில் பார்க்குறீங்களா அவார்ட் இப்படி விகடன் தாத்தா ஸ்வாகாக இருக்காரா? விகடன் டிஜிட்டல் அவார்ட் 2025 நம்மளுக்கு கிரிக்கானதாஸ் யூடியூப் சேனலுக்கு பெஸ்ட்டு ஸ்போர்ட்ஸ் சேனல் அப்படிங்கிற அவார்ட் கொடுத்துருக்குறாங்க. ஜெயிச்சிருக்கிறோம். உங்கள் சார்பாக நான் போய் வாங்கியிருக்கிறேன். ஸோ இப்போதைக்கு கொஞ்சம் டபுள் ஹெட்டர்ஸ்லாம் வந்துச்சுங்கிறதுனால வீடியோ பண்ண முடியல. அதை பற்றி நான் உங்களுக்கு ஒரு வீடியோ பண்ணுறேன், வரும் பாருங்கள். அண்ட் நம்மளுக்குள்ளே நம்மளை கங்க்ராச்சுலேட் பண்ணிவிட்டு நம்மளுக்குள்ளே நம்மளை நன்றி தெரிவிச்சுக்கிட்டு இப்போ நம்ம மூவ் ஆகும். அடுத்ததாக துபாயில் நடக்க போகிற ஹாங்காங் சைனா vs ஸ்ரீலங்கா மேட்ச். ஹாங்காங் சைனாவோட கடைசி மேட்ச் ஏஷியா கப்பில் 2 சம்மடி வாங்கிட்டு போகிறாங்க. ஒன்று ஹாங்காங் கிட்ட, ஒன்று ஆப்கானிஸ்தான் கிட்ட 188 அடிக்க விட்டு என்ன 94 ரனில் முடிஞ்சு 94 ரன் வித்தியாசத்தில் தோத்தாங்க. அடுத்து 143 அடித்தாலும் பங்களாதேஷ் ஈஸியாக வின் பண்ணாங்க ஹாங்காங் கிட்ட. 2 மேட்ச் தோல்வி. ஒரு பக்கம் ஆப்கானிஸ்தான்கிட்ட வாங்கின அடி தான் கொஞ்சம் இவங்களை வந்து கொஞ்சம் பெருசாக உறுத்த வேற செய்யும். ஆனால் பங்களாதேஷ் கிட்ட சும்மா சொல்லக்கூடாது. ஹாங்காங் சைனாவோட பவுலிங் ஒரு மாதிரி டைட் பண்ணாங்க. அவ்வளோ சீக்கிரம் அவனை அடிக்க உள்ள ரொட்டேட் பண்ண தான் விட்டாங்க. பட் என்ன பண்ணுறது தெரியுது, இவங்களோட இன்எக்ஸ்பீரியன்ஸ், அவங்களுக்கு கிரிக்கெட் எந்த அளவுக்கு இருக்குங்கிறது தெரியல அளவுக்கு தான் இருந்துச்சு. எல்லாம் 2 பால் வந்துட்டு இந்த மேட்ச்சு லாஸ்ட் ஓவர் வரைக்கும் போயிருந்துருக்கும். இல்லை வேறு ஒரு டீமாக இருந்தாங்கன்னா இந்த மேட்சோட ரிசல்ட்டை மாற்றி எழுந்துருந்துருப்பாங்க. ஆனால் ஹாங்காங் சைனாங்கிறதுனால அது முடியாமல் போச்சு. சரி, ஓகே. ஹாங்காங் சைனா பொறுத்த வரைக்கும் இப்போ அவங்களுக்கு வின்னு. ஏன்னா சில இண்டிவிஜுவல்ஸ் அவங்க இப்போ ஜீஷான் அலியோ, ரத்தோ, பாபர் ஹயாத்தோ, நிசோகத் கான், எஸ்மின் மர்தாஸா இவங்கெல்லாம் ஒரு மாதிரி பேட்டிங்கில் கலக்கணும். அதுக்கப்புறம் கீழே ஆயுஷ் சுக்ராவை எல்லோரும் கொண்டாடுறாங்க. பட் ஆனால் விக்கெட் எடுத்து செலிப்ரேட் பண்ணார், ஓகே. பட் அதை தாண்டி பவுலிங் எனக்கு எஃபெக்டிவாக இல்லை அவர். அதுக்கப்புறம் அட்டீக், ஸோ மொட்டாஸா அகைன் பவுலிங்கில். ஸோ இந்த இண்டிவிஜுவல்ஸ்லாம் அவங்க மேட்சை தாண்டி அவங்க இண்டிவிஜுவலாக நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணி போகும்போது நாட்டுக்கு நல்ல பேருப்பா, எனக்கு நல்ல பேருப்பாங்கிற மாதிரி போகணுன்னு இருப்பாங்க. ஸோ அதனால் இது அவங்களுக்கு ஒரு முக்கியமான மேட்ச்சு. ஸ்ரீலங்காவுக்கு ஒரு முக்கியமான மேட்ச் என்னென்னா, ஆல்ரெடி பங்களாதேஷ்கிட்ட ரொம்ப கன்வீன்ஸாக வின் பண்ணிட்டாங்க. 139க்கு 139க்குள்ளே சுருட்டில் ஆல் அவுட் பண்ணல, ஆனால் 139 கட்டி போட்டாங்க. ஒரு மாதிரி பயத்தை காமிச்சாங்க, அலற விட்டாங்க. பேட்டிங்கில் ரொம்ப கன்வீன்ஸ்டாக ரொம்ப ஈஸியாக 14 ஓவரில் வின் பண்ணாங்க. துஷாரா, சமீரா, ஹசரங்கா, புதுசாக வந்திருக்க கமில் மிஸ்ரா இம்ப்ரெஸ் பண்ணுறாரு. கமில் மிஸ்ரா பார்த்துக்கோங்க, இல்லை துனித் வேலாலே இவங்களாம் பெரிய பெரிய விக்டரி ஸ்ரீலங்காவுக்கு பெற்று கொடுப்பாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இது ஒரு பக்கம். ஆனால் ஸ்ரீலங்கா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பாகிஸ்தான் ஓமான் கூடயோ, இந்தியா யுஏஇ பாகிஸ்தான் கூடயோ, ஆப்கானிஸ்தான் வந்து ஒரு ஹாங்காங் சைனா கூடயோ வின் பண்ண மாதிரி பெரிய சைடு தானே நாங்களும் அப்படின்னு காட்டுற மாதிரியான ஒரு விக்ட்ரியை இவங்க பண்ணியே ஆகணுங்கிற இடத்துல இருக்கிறாங்க. கண்டிப்பாக நெட் ரெண்டருக்காக அவங்க பண்ணியே ஆகணும், கௌரவத்துக்காக கொஞ்சம் பண்ணணுங்கிற மாதிரி பண்ணணும், ஓகேங்களா. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஹாங்காங் சைனா டீம் கிடச்சிருக்காங்க. இந்த டீமுக்கு தான் அவங்க கான்ஃபிடன்ஸ் பில்ட் பண்ணணும். என்ன பில்ட் பண்ணணும்? அவங்களால மிடில் ஆர்டர் பேட்டர், அதாவது குசல் பேராராவாக இருக்கலாம், அசலங்காவாக இருக்கலாம், கமிண்டு மெண்டிஸாக இருக்கலாம். ஷனகா டீசெண்டாக பேட்டிங் பண்ணுறாரு. பட் ஆனால் இந்த 3 இருக்காங்க, நம்பர் 4, 5, 6 நான் சொன்னால இவங்க எல்லாரோட கான்ஃபிடென்ட்டும் இந்த மேட்ச்சில் பூஸ்ட் பண்ணிக்கணும்.
மிடில் ஓவர்ஸில் இவங்க நல்லா ப்ளே பண்ணணும். ஜிம்பாப்வே கிட்டே இவங்க தடுமாறினாங்க. அதுக்கு முன்னாடி பங்களாதேஷ் கிட்டேயும் மிடில் ஆர்டர் கொஞ்சம் தடுமாறிச்சு. சரி பண்ண வேண்டிய மேட்ச் இது. சரி பண்ணுவாங்களா பொறுத்திருந்து பார்க்கலாம். பத்திரனா பவுலிங் கண்டிப்பாக சரி பண்ணியே ஆகணும். இல்லைனா அவருக்கு பதிலாக பினுரு ஃபெர்னாண்டோ ஆட வைக்கிறது ஒன்றும் தப்பே கிடையாதுங்கிற அளவுக்கு பத்திரனா பவுலிங் லாஸ்ட் ஓவரில் ஒன்று இருந்துச்சு. ஸோ ஓவரால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்ரீலங்கா பர்ஃபெக்டாக டாமினேட் பண்ணி ஈஸியாக ஒன் சைடாக மேட்ச்சை முடித்தாங்க, சீக்கிரம் மேட்ச்சை முடித்தாங்கிற மாதிரி வந்து அவங்க பர்ஃபார்மன்ஸ் இருக்கணுங்கிறத வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். நிறைய பாக்ஸஸை டிக் பண்ண வேண்டியது இருக்குது. மேலே 10 நிமிஷம் குசல் மெண்டீஸ் பிரச்சனை இல்லை. கமல் மிஸ்டா நம்ம என்ன சொன்ன மாதிரி புது வரவங்க இம்ப்ரெசிவாக இருக்குங்க. அவரோட கிரிக்கெட் பார்க்குறது ஷார்ட்ஸ் வச்சிருக்காங்க, லெக் சைடு ஆஃப் சைடில் வச்சிருக்காங்க. ஆனால் இப்போது ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் டாஸை வின் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாங்க. ஏன்னா வின் பண்ணி ஃபஸ்ட்டு பேட்டிங் எடுத்து நெட் ரேட் பூஸ்ட் பண்ணிக்கணுங்கிறதுல இருக்கிறாங்க. இப்போது அவங்களுக்கு பவுலிங் சப்போர்ட் இருக்குது. ஹசரங்கா, தீக்ஷனா சப்போர்ட் இருக்குது. ஷனகாவும் கொஞ்சம் போட்டு கொடுக்குறாருங்கிறதுனால பெரிய விக்டரியை நோக்கி தான் போகணும் அப்படிங்கிற கட்டாயத்தில் இவங்க இருக்கிறாங்க. இப்போ வின்னிங் பர்சன்டேஜ் நான் ஸ்ரீலங்காவுக்கு 54% கொடுப்பேன், ஹாங்காங்கு 46% கொடுப்பேன். ஏன்னா ஸ்ரீலங்காவுக்கு நீ 55-57 கொடுக்கலாம். ஏன்னா ஸ்ரீலங்காவோட பலம் ஹாங்காங் சைனாவோட பலவீனம் இதெல்லாம் நான் வச்சு பார்க்கும்போது, ஸோ இதெல்லாம் வச்சு நான் பார்க்கும்போது ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் இந்த மேட்சை வின் பண்ணுறதுங்கிறத தாண்டி டாமினண்ட்டாக ஈஸியாக வின் பண்ணி அண்ட் அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ட் அண்ட் ஃபேன்ஸுகளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய கான்ஃபிடன்ட் கொடுத்து ஒரு குஷிப்படுத்தி திரும்பி இந்த ஏஷியா கப் 2022 கொண்டு வரணும். பங்களாதேஷ் ஸ்ரீலங்கா மேட்ச்சுக்கு அபுதாபியில் பார்த்தீங்களா கூட்டம் கேலரியில் சைடில் தான் இல்லை. ஆமாம், ஆனால் கூட்டம் இருந்துச்சு. பொதுவாகவே ஸ்ரீலங்கா மேட்ச் இருந்தாலும் அந்த கூட்டம் வந்துடுறாங்க. அவங்க தோக்குறாங்க ஜெயிக்கிறாங்க, அந்த கூட்டம் வராங்க. இப்போ அவங்களுக்காக இவங்க விளையாடணும். பட் இப்போ நெட் ரன் ரேட் ஆப்கானிஸ்தான் ஒரு மேட்ச் ஆடி ஒரு மேட்ச் வின் பண்ணி இப்போ 2 பாயிண்ட்ஸோட ப்ளஸ் 4.7001ங்கிற நெட் ரன் ரேட்டாக இருக்காங்க. ஸ்ரீலங்கா 2 பாயிண்ட்டோட ப்ளஸ் 2.595 அப்படிங்கிற நெட் ரன் ரேட்டில் இருக்காங்க. பங்களாதேஷ் ஒன்று தோற்று ஒன்று ஜெயிச்சு இப்போது 2 பாயிண்ட்டோட இருந்தாலும் மைனஸில் இருக்குது நெட் ரன் ரேட்டு. இப்போ ஸ்ரீலங்கா மேட்சை வின் பண்ணி நல்ல நெட் ரன் ரேட் இப்போ ஒன்றும் இல்லை 4ல் இருக்காங்களா ஆப்கானிஸ்தான், இவங்க 5க்கு போயிட்டாங்கன்னா இல்லை 6க்கு போயிட்டாங்கன்னா கண்டிப்பாக ஸ்ரீலங்கா தான், டவுட்டே கிடையாது. ஆனால் என்னதான் அடுத்ததாக பங்களாதேஷ் இன்னொரு மேட்ச்சில் ஜெயித்தாலும் ஆப்கானிஸ்தான் அடுத்த வர 2 மேட்சை தோக்கணுங்கிற நிலமை வரும். ஸோ ப்ராப்பர் குரூப் ஆஃப் டெத்து ஸ்ரீலங்காவுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஃபஸ்ட் மேட்சை பங்களாதேஷ் கூட போட்டு பங்களாதேஷை போட்டு அடிச்சாச்சு. இப்போ அடுத்ததாக என்ன ஹாங்காங் சைனா கூட இதுலேயும் வின் பண்ணிட்டாங்கன்னா ஆப்கானிஸ்தான் கூட தோத்தாலும் ஒரு மாதிரி பரவாயில்லப்பா அப்படிங்கிற மாதிரி தோத்தாலும் உள்ளே போயிடுவாங்க. UAE ஓமான் மேட்ச்சு ஒரு வகையில் காத்திருக்கிறேன்னா ஸ்ரீலங்கா மேட்சுக்காக ரொம்பவே காத்திருக்கிறேன். 2 மேட்ச் நம்மளை ஏமாற்ற நான் நம்புகிறேன். பார்ப்போம். சரிங்க, நீங்கள் சொல்லுங்கள், ஸ்ரீலங்கா ரணதுங்கா தேசத்து ரசிகர்களே சொல்லுங்கள், இந்த மேட்ச்சில் ஸ்ரீலங்கா வின் பண்ணுவாங்கன்னே வச்சுக்கோங்க. ஸ்ரீலங்கா ஃபஸ்ட்டு பேட்டிங் வேணால் எவ்வளோ அடிப்பாங்க இந்த மேட்ச்சில்? ஸ்ரீலங்கா சைட்லேருந்து யார் அதிகம்னு அடிப்பா? ஹசரங்காவோட கூகுளிகள் அவருக்கு 5 விக்கெட் எடுத்து கொடுக்குமா? இல்லை துஷ்மண்டா சமீரா துஷாரா கலக்கிக்கிட்டு இருக்கிறாங்க, தலைவா ஆடவே முடியல பாஸ், அவங்க எங்களுக்கு பெரிய ஒரு விக்கெட்டை பெற்று கொடுப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? தாண்டி அவங்க ஒரு 5 விக்கெட் 4 விக்கெட் எடுப்பாங்களாம். யார் ஸ்ரீலங்கா சைட்லேருந்து அதிக விக்கெட் எடுப்பாங்கிறது கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ரணதுங்க தேசத்து ரசிகர்கள் எத்தனை பேர் கமெண்ட் பண்ணுறீங்கன்னு பார்ப்போம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். இந்த விகடன் விருதுக்காக திரும்பவும் நமக்கு நாம நன்றி சொல்லி கங்க்ராச்சுலேட் பண்ணிக்கலாம். பார்க்கலாம் அடுத்த வீடியோக்குள்ள. நான் சொல்ல ஹேண்ட் ஷேக் இஷ்யூ வீடியோ நைட்டு வருது. ஓவருக்கு 6 பால் தான், ஆனால் நோ பால் போட்டால் 7 பால். ஐபிஎல் பாப்பியா?